உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கலாம் அல்லது மகர ராசியில் பிறந்திருக்கலாம். எதில் பிறந்தாலும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கு, அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அல்லது திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரவாயில்ல. மணி ரொட்டேஷன் நல்லாவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. ரொட்டீனாக லைஃப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய தொடர்பு இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. எதை லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதில் கவனமாக இருங்க. இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல்ஸ் பண்ண முடியலை, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, வேறு ஏதாவது ஒரு டாக்கில் பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அத்தனையும் கிளியர் ஆகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு இந்த மாதம் வேண்டாம். நல்லா தூங்கி எந்திரிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையை பற்றிய பயமும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படின்னால் கூட அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேரிட்டல் லைஃப்மே ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நான் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு லேண்டு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் ஏதாவது இருக்கான்னா இருக்குது. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குமானா நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சுச்சுவேஷன் அல்லது நம்மளை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. இதுவே இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய வழியாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் இது மாதிரி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு ஏர்னிங் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் கூடும். ஸோ நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த மாதம் நம்ம அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராடக்ட் நல்ல விலைக்கு சேல் ஆகி உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பும்
நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்னதான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது கடன் குறைவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் குடும்பத்தில் குழந்தைகளால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் இந்த மாதத்தில் எதிர்பாராத தடைகள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்தாலும் இறைவனுடைய அனுகூலத்தால் அனுக்கிரகத்தால் அது அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும் எதெல்லாம் ரெண்டாவது செய்யணுங்கிற ப்ரியாரிட்டி பண்ணி அது பிரகாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் அவட்ட நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கும்ப ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லை. ஸோ மணி ரொட்டேஷன் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைங்க. பேச்சால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் நான் பெருசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க பண்ணலாம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. பெரிய மனிதருடைய தொடர்பு செலிபிரிட்டியுடைய நட்பு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்கினீங்களோ இந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அதனால் ரொம்ப கவனித்து நீங்கள் லோனை செலவு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேறு எதுலையாவது ரேஸில் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் நார்மலாகவே பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் அஃபேருக்கு வழியே இந்த லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மன வாழ்க்கை இந்த மாதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்குது, லாபம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் காளியையும் சித்தர்களையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.